Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python program to print the word hello. Hello அப்படிங்கிற ஒரு வேர்டை print பண்றதுக்கு Python program எப்படி எழுதணுங்கிறத இந்த tutorialல டீடைல்டா பார்க்க போறோம். So first எந்த ஒரு ப்ரோக்ராம்லையுமே நம்ம documentation section யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. டாக்குமெண்டேஷனுக்கு நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ற டாபிக் வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியல்ல எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். கமாண்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த பைத்தான் கோட். நம்ம எழுதக்கூடிய இந்த பைத்தான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரு கமாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேஷ் சிம்பிள் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் பைத்தான் வந்து இந்த கமாண்ட் லைனை சிம்பிளி இக்னோர் பண்ணிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு சிங்கிள் லைன்ல கமாண்ட் எழுதியிருக்கேன். பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த வேர்ட் ஹலோ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி டைப் பண்றேன் அப்படின்னா இதுதான் ஒரு கமாண்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பைத்தான்ல பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் டு பிரிண்ட் எனி டெக்ஸ்ட். எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket யூஸ் பண்ணி அதுக்கு உள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். So to print any text in Python, the entire text must be represented within single quotes or double quotes. நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதை கண்டிப்பா கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுக்கும்போது கண்டிப்பா சிங்கிள் கோட்ஸ் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis யூஸ் பண்ணிக்கலாம். இந்த parenthesis வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டுட்டு அதுக்கு உள்ள நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஆர் சிங்கிள் கோட்ஸ் போட்டும் டெக்ஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம ஒரு வேர்டை வந்து பைத்தான்ல பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம ஹலோங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஹலோங்கிற வேர்டை கொடுக்குறேன். அதை கொடுக்கும்போது நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி நம்ம parenthesis யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ parenthesis யூஸ் பண்ணும்போது பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesis bracket போட்டு அதுக்கு உள்ள டபுள் கோட்ஸ்குள்ளேயும் ஹலோன்னு கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் ஹலோன்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஹலோங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன். நான் 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஸோ ப்ராம்ப்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்பிரட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு இப்போ சிங்கிள் லைன்ல கமாண்ட் எழுதிக்கலாம். இந்த ப்ரோக்ராம்க்கு நான் ஒரு கமாண்ட் எழுதிக்கிறேன். பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த வேர்ட் ஹலோ. ஹலோங்கிற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் லைன் கமாண்டா யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஹலோவை பிரிண்ட் பண்ண போறேன். இதுல சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் லைன்ல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஹலோன்னு கொடுத்துருக்கேன். தென் parenthesis-குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அவுட்புட் வந்து ஹலோ அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர்ல டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் சிம்பிள் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இப்போ இன்டராக்டிவ் மோட்ல ப்ரோக்ராமை டைப் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை சிங்கிள் லைன்ல கொடுத்துக்கலாம். நான் இப்போ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை சிங்கிள் லைன் கமாண்ட்ல கொடுத்துக்கிறேன். பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த வேர்ட் ஹலோ. ஸோ ஹலோங்கிற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் லைன் டாக்குமெண்டேஷனா கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் டைப் பண்ணி முடிச்ச உடனே நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆச்சுன்னா தான் நம்ம இப்போ டைப் பண்ணியிருக்க அந்த கரண்ட் லைன்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நமக்கு ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்.
அப்போ அந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ண முடியும். இதுதான் இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சி ப்ரோக்ராம் பார்த்தோம்னா என்டையர் ப்ரோக்ராமும் டைப் பண்ணி முடிச்சுட்டு தான் கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். பட் இங்க இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காவே கம்பைல் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ கமாண்ட் லைன் டைப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நான் ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணி முடிச்ச உடனே என்டர் கொடுத்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இங்க செமிகோலன்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்டர் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஸ்டேட்மெண்டோட அவுட்புட் வந்து இமீடியட் நெக்ஸ்ட் லைன்லயே டிஸ்பிளே ஆயிரும். அப்போ ஹலோன்னு நான் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருந்தேன், அது இப்போ அவுட்புட்ல எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. சிமிலர்லி நான் இப்போ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹலோங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. தென் நான் parenthesis பிராக்கெட் யூஸ் பண்ணி கொடுத்து காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் parenthesis போட்டு நான் டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோன்னு கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்டர். ஸோ என்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஹலோங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. சிமிலர்லி நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். சிங்கிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஹலோங்கிற அவுட்புட் தான் கிடைச்சிருக்கு. அப்போ 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் எனக்கு ஹலோங்கிற அவுட்புட் கிடைச்சிருக்கு. இப்போ இதே ப்ரோக்ராமை நான் ஸ்கிரிப்ட் மோட்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் கிரியேட் ஆனவுடனே நம்ம ப்ரோக்ராமை இப்போ இதில் டைப் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் டைப் பண்றேன். ஸோ ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் செக்ஷனை ஒரு சிங்கிள் லைன் கமாண்ட்ல கொடுத்துறேன். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் the word hello. ஸோ ஹலோங்கிற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன் கமாண்டை கொடுத்துக்கிறேன். தென் என்டர் கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹலோங்கிற ஒரு வேர்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேஸ்ட் விட்டு எனக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். இதை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன்ல சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியும் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். இதே இதுல நம்ம parenthesis யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். parenthesis வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபைல்ல போய் சேவ் கொடுத்தேன்னா இப்போ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணும்போது நம்ம டைரக்டரி பார்த்து எந்த லொகேஷன்ல சேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் என்னோட சிஸ்டத்துல C:/, பைத்தான் 27 அப்படிங்கிற ஃபோல்டர்ல கொண்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதுல தான் நான் பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அப்போ hello.py அப்படிங்கிற நேம்ல இந்த ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். பைத்தான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல தான் சேவ் பண்ணணும். ஸோ இதுல கிளிக் சேவ். நான் இப்போ சேவ் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மேலே அதோட நேம் வந்து மாறிடுச்சு hello.py. அதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா C:/, பைத்தான் 27ல hello.py அப்படிங்கிற நேம்ல இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கு. அதில் போயிட்டு ரன் மாடியூல் இதை கிளிக் பண்ணோம்னா ரன் ஆயிரும். தென் இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F5. பைத்தான்ல கம்பைல் அப்படின்னு ஒரு ஸ்டெப் கிடையவே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காவே கம்பைல் ஆயிரும். நான் இப்போ ரன் பண்றேன். ரன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ hello.pyங்கிற இந்த செப்பரேட் ஃபைலை தான் ரன் பண்ணேன். பட் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த அந்த இன்டர்பிரட்டர் ஷெல்ல வந்து இப்போ எனக்கு அவுட்புட் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. அது எங்க இருந்து பிரிண்ட் ஆகுதுங்கிறது இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ hello.py நான் இப்போ சேவ் பண்ண அந்த ப்ரோக்ராம் ஃபைல் ரன் ஆகி அதோட அவுட்புட் வந்து நம்ம இன்டர்பிரட்டர் ஷெல்ல வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் 2 தடவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன், அந்த 2 தான் இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு ஹலோ ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கும் ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அதுலயும் ஹலோன்னு தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிள். parenthesis யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்டர் கொடுத்தாலே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கலாம். தென் எஸ்கேப் சீக்வன்சஸ் கொடுக்கலனாலுமே அடுத்த லைன்ல தான் அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்டாக்ஸ் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பைத்தான்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த வேர்ட் ஹலோ. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.